மோடியும் வேண்டாம், எவனும் வேண்டாம். திடீரென திமுகவில் இணைந்த காளியம்மாள். ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. அதாவது நாம் தமிழர் கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக இருந்த காளியம்மாள் அதிமுகவில் இணைந்துள்ளார். இது 2026 தேர்தலில் சீமானுக்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கும் என்றும், காரைக்குடியில் அவருக்கு எதிராக காளியம்மாள் போட்டியிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் களம் எப்போதும் எதிர்பாராத திருப்பங்களுக்கு பெயர் பெற்றது. ஒரு காலத்தில் ஒரு இயக்கத்தின் அடையாளமாக, அதன் கொள்கை பரப்பு செயலாளராக மேடைகளில் அனல் பறக்க பேசிய ஆளுமைகள் காலப்போக்கில் அதே இயக்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக மாறுவது திராவிட அரசியலில் வாடிக்கைதான். அந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர் காளியம்மாள் இன்று அதிமுகவில் இணைந்திருப்பது 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு மெகா செக் ஆக பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் இந்த துல்லியமான நகர்வு சீமானின் அரசியல் கோட்டைக்குள்ளேயே ஒரு விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. காளியம்மாளை அதிமுகவிற்கு இழுக்கும் படலத்தின் முன்னாள் அமைச்சர் OS மணியன் மிக முக்கிய பங்காற்றியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த காளியம்மாள் தனது ஆரம்பகால மீனவ போராட்டங்களை அங்கேயே தொடங்கினார். அதே மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வாக்கு மிக்க தலைவரான OS மணியன் காளியம்மாளின் அதிருப்தியை அறிந்து அவரோடு தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார். காளியம்மாளின் சமூக பின்னணி மற்றும் அவரது பேச்சாற்றல் அதிமுகவிற்கு பெரிய பலம் தரும் என்பதை உணர்ந்த OS மணியன் அவரை எடப்பாடி பழனிசாமியிடம் நேரில் அழைத்து சென்று இந்த இணைப்பை உறுதி செய்துள்ளார். இது டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் அதிமுகவிற்கு புதிய உத்வேகத்தை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் இணைந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த காளியம்மாள் சீமானின் பெயரை குறிப்பிடாமல் அவரை சாடினார். ஒரு உண்மையான தமிழன் தனிமையில் இயங்க வேண்டும் என்றே நான் அதிமுகவில் இணைந்துள்ளேன். சாதாரண குடும்பத்தில் பிறந்த எடப்பாடியார் ஒரு மாநிலத்தின் முதல்வராக உயர்ந்தது அவரது உழைப்பிற்கு சான்று. என்னை அதிமுகவிற்கு அழைத்து வந்து எடப்பாடியாரின் கரங்களில் வலுப்படுத்த கோரியவர் OS மணியன் அவர்கள்தான் என வெளிப்படையாக கூறினார். 2026 தேர்தலில் சீமான் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக காளியம்மாளை களமிறக்க அதிமுக மேலிடம் ஆலோசித்து வருகிறது. மார்பில் பாயும் வளர்த்த கடா சீமானில் பட்டை தீட்டப்பட்டு மேடை பேச்சில் அவருக்கு நிகராக வளர்ந்த காளியம்மாள் இப்போது அவருக்கு எதிராகவே காரைக்குடியில் முழங்கினால் அது சீமானுக்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கும். வாக்கு வங்கி மாற்றம். நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கியில் ஒரு பகுதியை அதிமுக பக்கம் திருப்ப காளியம்மாள் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவார். திமுகவை எதிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களை சீண்டி பார்க்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளார். காளியம்மாள் போன்ற ஒரு பெண் ஆளுமையை முன்னிறுத்துவதன் மூலம் பெண் வாக்காளர்கள் மற்றும் மீனவ சமூக வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்ய EPS திட்டமிட்டுள்ளார். இந்த அரசியல் சதுரங்கத்தில் சீமான் தனது வளர்த்த கடாவில் இருந்து தப்பிக்கப் போகிறாரா அல்லது புதிய வியூகம் அமைக்கப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியில் மிகவும் ஆக்டிவாக செயல்பட்டு வந்தார். திராவிட கட்சிகளுக்கு எதிராக அனல் பறக்க பேசியவர் இவர். நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு பின் சிறந்த பேச்சாளராக காளியம்மாள் பார்க்கப்பட்டார். இவருக்கு அந்த கட்சியில் பெரிய வரவேற்பும் இருந்தது. ஆனால் இவர் தனித்து செயல்படுவதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சீமானிடம் புகார் சொல்ல சீமான் இவரை தீட்டியதாக சொல்லப்படுகிறது. அதில் அதிருப்தியடைந்த காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகினார். கடந்த 2 வருடங்களாக அவரை பற்றிய செய்திகள் வெளியாகவில்லை. இந்த நிலையில்தான் இன்று காலை சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து காளியம்மாள் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார். அதன்பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதாவது, 2010ஆம் வருடம் முதல் அதிமுகவில் பொறுப்பில் இருந்தேன். ஒரு தமிழனின் தலைமையில் இயங்கவே அதிமுகவில் இணைந்திருக்கிறேன். அரசியலில் இருந்து விலகி இருந்தாலும் மக்கள் அரசியலில் இருந்து நான் விலகவில்லை.
தொடர்ந்து மக்கள் பிரச்சனை பேசி வந்தேன். போராட்டங்களில் கலந்து கொண்டேன். என் மகளை என் அம்மாவிடம் விட்டுதான் அரசியலுக்கு வந்தேன். அம்மாவுடன் இருக்க முடியவில்லை என்கிற ஏக்கம் அவர்களிடம் இருந்தது. அதனால்தான் இடைவெளி எடுத்தேன். அதிமுகவில் நான் எந்த பொறுப்பையும் கேட்கவில்லை. அதை தலைமை முடிவு செய்யும் என அவர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே 2019, 2024 லோக்சபா தேர்தல்களிலும் 2021 சட்டசபை தேர்தல்களிலும் நாதக சார்பில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றவர் காளியம்மாள். தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் திமுக கூட்டணி, அதிமுக, பாஜக கூட்டணி, நாதக, தவேக என 4 முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிகள், வேட்பாளர்கள் தேர்வு என விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் கட்சி தாவும் படலமும் நடந்து வருகிறது. நாம் தமிழர் கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக இருந்தவர் காளியம்மாள். இவர் நாதகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் வேறு எந்த கட்சியிலும் சேராமல் இணைந்தார். அதே நேரம் தவேக உள்ளிட்ட கட்சிகளிடம் இணைவதற்கு அவரது தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பு வகித்தார் காளியம்மாள். நாதகவில் நட்சத்திர பேச்சாளராக திகழ்ந்த இவர் தன்னுடைய பேச்சால் பொதுமக்கள் இடையில் பிரபலமடைந்தார். கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட சமயத்தில் அவர் பேச்சு இணையத்தில் பெரிய அளவில் வைரலானது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சியில் இருந்து காளியம்மாள் விலகினார். சீமானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகினார். இதனையடுத்து எந்த கட்சியிலும் இணையாமல் இருந்தார். தொடர்ந்து திமுக, அதிமுக, தவேக கட்சியில் அவர் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக கூறப்பட்டது. குறிப்பாக விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் காளியம்மாள் இணைவதற்கு பல முயற்சிகள் நடந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இன்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளார். மேலும் 2019 மக்களவைத் தேர்தலில் வடசென்னை தொகுதியிலும், 2021 சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் தொகுதியிலும், 2024 லோக்சபா தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியிலும் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றவர் காளியம்மாள். 2019 மக்களவைத் தேர்தலில் வடசென்னை தொகுதியில் நாதக சார்பில் போட்டியிட்ட காளியம்மாள் 60,515 வாக்குகள், அதாவது 6.33% வாக்குகள் பெற்று 4ஆம் இடம் பிடித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் தொகுதியில் போட்டியிட்ட காளியம்மாள் 14,223 வாக்குகள், அதாவது 7.16% வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்திருந்தார். 2024 லோக்சபா தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்ட காளியம்மாள் 1,27,642 வாக்குகள், அதாவது 11.73% வாக்குகள் பெற்று 4ஆம் இடம் பிடித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக சார்பில் அவர் வேட்பாளராக களமிறக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அதிமுகவில் இணைந்ததில் இருந்து அவரை யாரும் மதிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் திடீரென திமுகவில் இணைய வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.